நானே பிடிச்சிக்கணுமா? ஓகே. சூப்பரா இருந்தது சார். ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரிலாம் சூப்பரா இருந்தது. ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஹீரோயின் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ரைட்டிங்லாம் சூப்பரா இருந்தது. த டைரக்ஷன் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் பெரம்பூர் எஸ்தெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து காமெடி சேத்தன் சார்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கோபி சாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மியூசிக், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்தது. அவர் தான் சூப்பர், லைக் அன்எக்ஸ்பெக்டட், செம இது மாதிரி செம என்டர்டைன்மெண்டா இருந்தது. அவர் சூப்பர், ஹி டிட் a great job இருந்தது. புரியல தெலுங்குல இல்ல அப்படின்லாம் இல்ல, பட் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், லைக் ரொம்ப ரிலேட்டபிளா நல்ல லைக் சுத்தி இருக்கிற பீப்புள் லைக் எல்லா ஊர்லயும் ஒரு வச்சுட்டாங்க. பெங்களூர் தமிழ் வச்சுட்டாங்க, தெலுங்கு வச்சுட்டாங்க, ஆங்கிலோ இந்தியன் வச்சுட்டாங்க, தமிழ் எல்லாமே இந்த மாதிரி இருந்தது. ஆமா, நான் பெரம்பூர் போனதே இல்லை. அண்ட் இது ரொம்ப வீடியோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்தது. பெரம்பூர் எஸ்தெட்டிக்ஸா ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. எனக்கே ரொம்ப போகணும்னு ஆசையா இருந்தது. எனது லவ் பார்ட்ஸா? லவ் பார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா இருந்திருக்கா. செகண்ட் ஹாஃப், ஆமா எனக்குமே செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருந்தது. ரொம்ப அது என்டர்டைனிங், செம்ம சூப்பரா இருந்தது லாஸ்ட் பார்ட். சூப்பரா இருந்தது. அவங்க எனக்கு ரம்யா, ஐ ரியலி லைக் ஹர் பெர்ஃபார்மன்ஸ். ஐ ரியலி லைக் ஹர். I like her from Instagram itself, but இதுலயும் she did a great job. Yeah, கண்டிப்பா ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் அது. Yeah, thank you. அன்பே டயானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரியே இருந்தது. என்னடா அது படம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல். நீங்கள் நார்த் சென்னையில் இருக்கீங்க, பெரம்பூர் மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா பெரம்பூர் எவ்வளோ அழகாக காட்ட முடியும் சொல்லிட்டு இந்த மூவியில் வந்து பார்க்கலாம். நார்த் சென்னை மேலே இருக்கிற ஒரு பீப்புள் ஒரு தாட்ஸ் வச்சுருக்காங்களே, அது அப்படியே இந்த படத்தில் வந்து மாறி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். அதே போல் இந்த கேஸ்ட் இந்த மாதிரி இன்னமும் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி புரியும். ஸோ ஃபேமிலியோட வந்து பாருங்கள். கிட்ஸ் கூட நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நடிக்க சொல்லி தரணும்ட்டு தேவையே இல்லை, அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. வந்து பார்க்கலாம். சாரி கோபி சார், அவர் ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாரு. நம்ம யூடியூப்ல பார்க்கறதோட ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சூப்பரா பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பர் படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியா போய் பாருங்க, ரொம்ப நல்ல படம். ஹீரோயின் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஹீரோ நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஃபன்னியாக இருந்தாங்க. அவங்க ஆக்டிங் தான் பெஸ்ட் ஆக்டிங் எல்லாரதை விட. அவங்க அண்ட் சேத்தன் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. யாரு ஃபன்னியாக இருந்தார் ஆக்சுவலி. அவர் தான் மெயின் ஃபன்னி எலிமெண்ட்டே. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நல்ல ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருந்தது படம், செம்மையாக இருந்துச்சு. ஃபீல் குட் ஃபிலிம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது. இதுதான் அவங்க டெபியூட் ஃபிலிம் நினைக்கிற டைரக்டர் இருந்து செம்மையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். நான் பார்க்குற டைம்ல எனக்கு இப்போ நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கும் ஒரு இந்து ஃபேமிலிக்கும் எப்படி கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க இப்போ ஒரு காலத்தில். அதை அப்படியே அழகாக சொல்லி எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஆமாம், அந்த காஸ்ட் வந்து கடைசியில் காஸ்ட் இருக்கவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நமக்கு பிடிச்சவங்க தான் இருப்பாங்கன்ற அழகாக மெசேஜ் இருந்து சூப்பராக இருந்தது. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு ரோஜா மேம் ஆக்டிங் பார்த்ததுல சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சிரிச்சிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, எங்கள் டேடி வந்து இதில் அசிஸ்டண்ட்டாக காஸ்டியூம் டிசைனர். ஸோ தட் எங்கள் டேடியால் வர முடியாததுனால நான் வந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அண்ட் நைஸ், நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும். ஹீரோ ஹீரோயின் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அந்த ஸ்லாங் எனக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கல, நல்லா சூப்பராக இருக்கு. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு.
ஹீரோ ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. செம்ம ஃபன்னா இருக்கு. ஆக்சுவலா சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பர், செகண்ட் ஹாஃப் போரே அடிக்கல. டைம் போனதே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. ஆமா நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா போல்டா பண்ணியிருந்தாங்க அந்த ரோல். அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நேச்சுரலா ஆக்டிங்கா இருந்துச்சு. எதுவுமே அந்த டிராமா ப்ளே பண்ற மாதிரி இல்ல. அது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபேப்லஸ் மூவி. ஆக்சுவலா இது மாதிரி மூவி சிரிச்சுட்டே பார்க்க முடியாது, அந்த அளவு சிரிப்பு இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி அந்த பரிதாபங்கள்ல வர அதுல இருந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபன்னா இருந்துச்சு ஆக்சுவலி மூவியை. நல்லா இருந்துச்சு. ஷார்ட்டா சொல்லணும்னா படம் நல்லா இருந்துச்சு. இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பத்தி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா, ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருந்தாங்க. அண்ட் அவங்க கரெக்டா இருந்துச்சு. அந்த பெரம்பூரோட அந்த ஏஸ்தடிக்கும் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஆங்கிலோ இந்தியன் மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரோஜா மேம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்து. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த அப்பா கேரக்டர் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கல்யாணம் பொண்ணுன்னா அந்த தனிஷா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. புரியல. எல்லாமே நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே ரொம்ப பெஸ்ட். ஆமா ஆமா, அவங்களோட இதுவும் பேச்சு அந்த எல்லாமே நல்லா இருந்தது. காமெடிலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் போரே அடிக்காம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்தது. அவரு ரொம்ப காமெடி. அவரு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் அந்த கோவப்பட்ட சீனு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, எல்லாருமே நல்லா ஜாலியா ஒரு இது கொடுத்தாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? நல்லா இருந்தது சார். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பார்த்தோம். ரொம்ப நல்லா நடிச்சு. அவர் எப்பயும் போல ரொம்ப நல்லா நடிச்சு. யாரு சார்? நல்லா பண்ணியிருக்காரு சார். நல்லா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். படம் சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே நிறைய புதுசா இருந்தது. புது லாங்குவேஜ் பத்திலாம் சொல்லியிருந்தாங்க. லைக் ஆங்கிலோ இந்தியன் பத்தி மோஸ்டா எந்த ஃபிலிமே இருக்காது. இந்த படத்துல நிறைய அதை பத்திலாம் காமிச்சிருந்தேன். தென் பெங்களூர் ஸ்டைல் தமிழ் பேசுறது வந்து எல்லாமே ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. உண்மையாவே மஸ்ட் வாட்ச் ஃபிலிமா சொல்லுவேன் நான். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள நாங்க பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாமே புதுசா. அவங்களுக்கு இந்த அம்மா கேரக்டர் ரொம்ப சூட் ஆச்சு. கண்டிப்பா சேட்டன் சார். ஆக்சுவலி அவங்களோட அப்பா பையன் அந்த காம்போ வந்துட்டு மோஸ்டா வந்து நிறைய ஃபிலிம்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய ரியல் லைஃப் நடந்திருக்காது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் தான் வந்துட்டு மோஸ்டா இருக்கும். பட் இது அப்பாவுக்கும் பையனுக்கும் நல்லா அந்த பாண்ட் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பாங்க, இன்னும் சொல்ல வேணுங்க. சூப்பரா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் 100%. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. அன்னி பாகுந்தி படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபன், என்டர்டைனிங், ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. வி ஆல் நோ ஹர் பர்சனலி. இன்ஃப்ளூயன்சராக இருந்து இப்போ இவ்வளோ க்ரோ ஆயிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ரம்யா. அவங்க சொல்லுவா வேணும். ஷீ இஸ் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டன் வெரி பியூட்டிஃபுல்லி இன் தி ஃபிலிம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அவருக்காக தான் நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. செம ஃபன் கேரக்டர். படத்துலயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி. இட் வாஸ் சூப்பர் ஃபன் வாட்சிங். ஆமா, சூப்பரா இருந்தது. இட் வாஸ் சூப்பர் ஃபன். எஸ் கண்டிப்பா தியேட்டர் டெஃபினெட்லி குட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபன், என்டர்டைனிங்கா, ஃபேமிலி மூவி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு.
நல்லா பண்ணிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட பாருங்க. சூப்பரா இருக்கு, ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருக்கு படம், எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, ஹீரோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சேத்தன் சார் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேமிலிக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னா இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க, ஹீரோயின் 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். எல்லாருமே கோபி அண்ணா வேற லெவல் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோட அம்மா சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கோபி நல்லா பண்ணியிருந்தாரு. லவ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என் பையனும் நிறைய பார்த்தான். அவங்க இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்க ஒரு சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. அவர் இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு, நல்லா காமெடியா இருந்துச்சு படம். அவங்க அந்த அளவுக்கு புதுசு மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தாங்க. ஹீரோவுமே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தா புதுசு மாதிரியே தெரியல, அவருமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் செம்மையாக பண்ணியிருந்தாரு. செம்ம காமெடி, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபுல்லாகவே. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கும்னு தெரில. பட் ஆனால் போக 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 படம் சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் எனக்கு இன்டர்வல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் அன்யூஸ்வலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அவ்வளோ. அதான் அந்த லவ் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. அதான் அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் ஒரு லேக் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அது ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் படமாக வந்து என்டையர் படம் வந்து செட் பண்ணுறதுக்கு அந்த 10-15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு படத்தில் எனக்கு ஒரு மைனஸாக இருந்தது என்னன்னா, டக்குன்னு ஹீரோ வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் மைனஸாக ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அந்த கிவ் அப் பண்ணுறதுனால தான் அடுத்து மூவ் ஆகுது இல்லை ஸ்டோரியா. ஸோ அதனால அது எனக்கு பிடிச்சிருந்தது. இப்படிதான் ஆமா அது கன்வே ஆச்சு. வேற கேஸ்ட் சேம் கேஸ்டா இருந்தாலும் ஒரே கேஸ்ட் இருந்தாலும் இஷ்யூ வர்றது வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவங்க சொல்ல வந்த நியூஸ் என்னன்னா, லவ் பண்ணணும், அந்த 2 பேருக்கு பிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. அது ஓகே தான், நல்லா தான் இருக்குது எனக்கு. ஆனால் ஹீரோவோட அப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் அந்த பெங்களூர் ஸ்லாங் வந்து எடுத்துட்டு வந்தது ரொம்ப நல்ல ஃபீலாக இருந்தது. ஐ மீன் கொஞ்சம் இது வரையும் பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அவங்க ஆஸ் யூஸ்வல் சூப்பராக இருந்தது. அவங்க ஒர்க்கு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ரொம்ப நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்ட்டு. பட் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இன்டர்வல் வரும்போது பயங்கரமாக நல்ல ஃபீல். ஓகே, ஏண்டா வந்தோம் அப்படின்ற தாட் யாருக்குமே வராது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. இல்லை, நானே தெலுங்கு தான். ஸோ அதனால எனக்கு நல்லா புரிஞ்சுது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெலுங்கு புரியுமான்னு தெரியல. நம்ம இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க தெலுங்குவா இருக்காங்க. ஸோ அதனால ஒரிஜினலா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ.